உங்களுக்கு நான் அனுப்புகிற பில்லை எப்படி ட்ராக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ப்ரொஃபஷனல் கொரியர் பில் எடுத்திருக்கேன். இதில் வந்து எப்படி ட்ராக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். UPT 413978 அப்படின்னு இருக்கு இல்லைங்க, இதுதான் வந்து ட்ராக் நம்பருங்க. கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து ப்ரொஃபஷனல் கொரியர் ட்ராக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணோம் அப்படின்னா ஓப்பன் ஆயிரும். அதில் வந்து ப்ரொஃபஷனல் கொரியர் ட்ராக்கிங் அப்படின்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து UPT அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பில்லில் இருக்கு இல்லைங்க, அந்த நம்பரை வந்து நம்ம டைப் பண்ணிவிட்டு ட்ராக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். நீங்கள் ட்ராக் அப்படின்னு கொடுத்த உடனே ஸ்டேட்டஸ் காமிச்சிடாதுங்க. கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்க மாதிரி காமிக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் காமிக்கும். அந்த ஸ்டேட்டஸ்லேயே எந்த ஊர்லேருந்து எந்த ஊருக்கு வந்து ட்ரான்ஸ்மிட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்கள் ஏரியா கொரியர் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் பார்த்துட்டு வாங்கிக்கலாம். DTDCயிலேருந்து நமக்கு ஒரு பார்சல் வந்து அனுப்பியிருக்காங்க. அதை எப்படி சர்ச் பண்ணுறேன்னு பாருங்களேன். இதில் வந்து பார்கோடுக்கு கீழே C49314486 அப்படின்ட்டு இல்லைங்க, இந்த நம்பர் தான் நம்ம ட்ராக் பண்ண போகிறோம். அப்படியே வந்து குரோமில் போயிட்டு DTDC ட்ராக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு அதில் வந்து ட்ராக்கிங் கொடுத்துடணும். ட்ராக்கிங் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதே மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த பாக்ஸில் வந்து நம்ம C அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் ஆகி ஒரு நம்பர் இருந்துச்சு இல்லைங்க, அந்த நம்பரை வந்து ஃபுல்லாக என்ட்ரு பண்ணிவிட்டு ட்ராக் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்டேட்டஸ் வந்துடும். இதே மாதிரி தான் எல்லா கொரியர் சர்வீஸ்க்கும் செக் பண்ணுறது இந்த மாதிரி தான் இருக்கும். ஏதோ ஒரு சில கொரியர் ஆஃபீஸ்க்கு வேணால் மாற்றம் இருக்கலாம், ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ப்ரொஃபஷனல், ST கொரியர், ஃப்ரெஞ்ச் கொரியர் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்படி நம்ம செக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட பார்சல் எங்கேருந்து எங்கே மாறி இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ கொரியர் ஆஃபீஸோட நம்பர் வேணும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஏரியா என்ன ஏரியாவோ அதோட நேம் வந்து மென்ஷன் பண்ணி, இப்போ ப்ரொஃபஷனல் கொரியரோட காண்டாக்ட் நம்பர் எனக்கு உடுமலைப்பேட்டைக்கு வேணும். ஸோ அந்த மாதிரி நான் வந்து ப்ரொஃபஷனல் கொரியர் காண்டாக்ட் நம்பர் உடுமலைப்பேட்டை அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். அந்த காண்டாக்ட் நம்பர் வந்துடும். இல்லைனா அந்த ஏரியாவை நம்ம செக் பண்ணிக்கலாம், எங்கே வந்து நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி செக் பண்ணாலும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்துடும். இந்த மாதிரி செக் பண்ணி வாங்கிக்கோங்க.